السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين إلى آخر الآية. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. அல்லாஹுடைய பெரியதொரு கிருபை, ஃபத்ஹுல் முஈன் என்று சொல்லக்கூடிய இமாம் அல்லாமா மலேபாரி ரஹிமஹுல்லா அவருடைய இந்த ஃபிக்ஹுடைய கிதாபை படிக்கக்கூடிய நசீபை உங்களுக்கும், அதனை படித்து தரக்கூடிய நசீபை எனக்கும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். உண்மையிலே இந்த இரண்டு விடயமும், அது தலீமாக இருக்கலாம், தஅல்லுமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த ரெண்டுமே அல்லாஹுடைய தெரிவு என்பதை இந்த இடத்திலே நான் ஞாபகம் செய்து கொள்கிறேன். அந்த வகையில் நம்முடைய இந்த ஃபுனூன் கற்கை நெறிக்காக எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய கிதாப், நூல் ஃபத்ஹுல் முஈன் என்று சொல்லப்படக்கூடிய ஷாஃபிஈ ஃபிக்ஹிலே மிக துல்லியமான முறையில் எழுதப்பட்ட ஒரு கிதாபைத்தான் அப்துர் ரஹ்மான் இஸ்லாமிக் அகாடமியினால் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அகாடமிக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹைர், அந்த வகையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஃபத்ஹுல் முஈன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் இது ஷாஃபிஈ ஃபிக்ஹில் அடங்கப்பட்ட ஒரு கிதாபாக, ஒரு நூலாக இருக்கிறது. பொதுவாக இந்த நூலை பொறுத்த வரைக்கும், இந்த இல்மை பொறுத்த வரைக்கும், நூல் என்று சொல்வதை விடவும் இந்த இடத்துல நாங்கள் இல்ம் என்று சொல்வது மிக பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த இல்மை எடுத்து கொண்டாலும், அது இல்மு தஃசீராக இருக்கட்டும், அல்லது இல்முல் ஹதீஸாக இருக்கட்டும், அல்லது இல்முல் ஃபிக்ஹாக இருக்கட்டும், அதை சார்ந்து வரக்கூடிய ஏனைய உலூம்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு இல்மையும் நாங்கள் படிக்கக்கூடிய நேரத்திலே மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை நாங்கள் நோக்க வேண்டும். அதில் ஒன்றுதான் முகத்திமா என்று சொல்லுவோம். முகத்திமாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக முகத்திமாவை நாங்கள் ரெண்டு வகையாக பிரிப்போம். முகத்திமாவை ரெண்டு வகையாக நாங்கள் பிரிப்போம். ஒன்று சொல்லுவோம் முகத்திமத்துல் இல்ம் என்பதாக சொல்லுவோம். இரண்டாவதாக சொல்லுவோம் முகத்திமத்துல் கிதாப் என்பதாக சொல்லுவோம். உண்மையிலே இந்த இரு தலைப்புகளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயங்கள். ஒவ்வொரு மதரசாக்களிலும் இந்த அமைப்புகளில் பாடங்கள் நடைபெற வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் ஆதரவு வைத்தவனாக சொல்லுகிறேன். ஹைர், அந்த வகையில் முகத்திமாவை ரெண்டு விதமாக நாங்கள் பிரிப்போம். ஒன்று முகத்திமத்துல் இல்ம், இரண்டாவது முகத்திமத்துல் கிதாப். பொதுவாக முகத்திமத்துல் இல்ம் என்ற இந்த தலைப்பிலே வரக்கூடிய நேரத்தில் எந்த இல்மை நாங்கள் படிக்கின்றோமோ
அந்த இல்மு சார்ந்த விடயங்களை நாங்கள் நோக்கிறதுக்கு சொல்லுவோம் முகத்திமத்துல் இல்ம் என்பதாக சொல்லுவோம். உதாரணமாக இல்மு தஃப்சீரை நாங்கள் படிக்கின்றோமா, அந்த இல்மு தஃப்சீர் சம்பந்தமாக நாங்கள் நோக்குறது, இதுக்கு சொல்லுவோம் முகத்திமத்துல் இல்ம். இல்முல் ஹதீஸை நாங்கள் படிக்கின்றோமா, அந்த ஹதீஸ் சம்பந்தமாக நாங்கள் நோக்குறது, இதுக்கு சொல்லுவோம் முகத்திமத்துல் இல்ம். ஃபிக்ஹை நாங்கள் படிக்கின்றோமா, இல்முல் ஃபிக்ஹை நாங்கள் படிக்கின்றோமா, அந்த ஃபிக்ஹ் சம்பந்தமாக நாங்கள் நோக்குறது, இதுக்கு சொல்லுவோம் முகத்திமத்துல் இல்ம் என்பதாக சொல்லுவோம். இரண்டாவது பகுதி தான் முகத்திமத்துல் கிதாப். முகத்திமத்துல் கிதாப், இந்த முகத்திமத்துல் கிதாபை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒவ்வொரு இல்மையும் பொறுத்த வரைக்கும் அந்த இல்முக்குள் பல நூட்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும், பல கிதாபுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக இல்மு தஃப்சீரை நாங்கள் பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இல்மு தஃப்சீரில் ஏராளமான குத்துபுகள் இருக்கிறது. இல்முல் ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஏராளமான குத்துபுகள் இருக்கிறது. இல்முல் ஃபிக்ஹை பொறுத்த வரைக்கும் ஏராளமான கிதாபுகள் குத்துபுகள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அவை அனைத்தையும் படிக்கின்றோமாண்டா இல்லை, அதில் ஏதாவது ஒரு கிதாபை நாங்கள் தெரிவு செய்கிறோம். எனவே எந்த கிதாபை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோமோ அந்த கிதாப் சார்ந்த, அந்த நூல் சார்ந்த விடயங்களை நாங்கள் படிக்கிறதுக்கு சொல்லுவோம் முகத்திமத்துல் கிதாப் என்பதாக சொல்லுவோம். எனவே முகத்திமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக நாங்கள் பிரிப்போம். ஒன்று முகத்திமத்துல் இல்ம் என்பதாக சொல்லுவோம், இரண்டாவது முகத்திமத்துல் கிதாப் என்பதாக சொல்லுவோம். முகத்திமத்துல் இல்ம் என்றால் எந்த இல்மை நாங்கள் படிக்கின்றோமோ அந்த இல்மு சார்ந்த விடயங்களை நாங்கள் பார்ப்பது, இதற்கு முகத்திமத்துல் இல்ம் என்பதாக சொல்லுவோம். முகத்திமத்துல் கிதாப் என்றால் அந்த இல்முக்குள்ள என்ன கிதாபை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோமோ அந்த கிதாபுடைய சாதகங்கள் பாதகங்கள் இன்னொரு விஷயங்களை நாங்கள் அந்த கிதாப் அதனுடைய சாயலில் நாங்கள் பார்ப்பது, இதற்கு சொல்லுவோம் முகத்திமத்துல் கிதாப் என்பதாக சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ் பின்னால் நாங்கள் முகத்திமத்துல் கிதாபை பேசக்கூடிய நேரத்தில் முகத்திமத்துல் கிதாபுடைய வகைகள் சம்பந்தமாகவும் ஞாபகம் செய்ய இருக்கிறோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இன்றைய எமது தலைப்பு முகத்திமத்துல் இல்ம். முகத்திமத்துல் இல்மை பொறுத்தவரை பொதுவாக முகத்திமத்துல் இல்ம் என்ற தலைப்பிலே உலமாக்கள் அறிஞர்கள் பேசக்கூடிய நேரத்தில் அல் மபாதிஉல் அஷரா லிகுல்லி ஃபன்னின், ஒவ்வொரு ஃபன்னுக்கும் உரிய 10 விதமான மபுதகள் அடிப்படை விடயங்கள் இருக்கிறது, அது சம்பந்தமாக பேசுவார்கள். எனவே முகத்திமத்துல் இல்ம் என்று வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் சுருக்கமாக பார்ப்பதாக இருந்தால் இது சம்பந்தமாக நாங்கள் பார்ப்பது என்பது, இதை நாங்கள் முகத்திமத்துல் இல்முல சேர்ப்போம். அல்லாமா முஹம்மத் பின் அலி அஸ்ஸிப்பான் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கவியிலே கொண்டு வருகிறார்கள், இன்ன மபாதிஅ குல்லி ஃபன்னின் அஷரா அல் ஹத்து வல் மௌதுஉ சும்ம ثمرة وفضله ونسبة والواضع والاسم الاستمداد وحكم الشارع مسائل والبعض بالبعض اكتفى ومن درى الجميع حاز الشرفا என்று இந்த 10 விடயங்களையும் உள்ளடக்கிய நிலையில் ஒவ்வொரு இல்முகளுடைய மபதஅக்கள் சம்பந்தமாக பேசுகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த முஹம்மத் பின் அலி அஸ்ஸிப்பான் ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த கவியுடைய அர்த்தம் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மிக அழகாக சொல்லுகிறார்கள், இன்ன மபாதிஅ குல்லி ஃபன்னின், ஒவ்வொரு ஃபன்னுக்கும் உரிய மபதஅக்களாகிறது, அடிப்படை அம்சங்களாகிறது அஷரா 10 இருக்கிறது. அல் ஹத்து ஒவ்வொன்றாக சொல்லுகிறார்கள். முதலாவது அல் ஹத், இரண்டாவது அல் மௌதூ, மூன்றாவது அஸ்ஸமரா, நான்காவது ஃபதுல், ஐந்தாவது நிஸ்பத், ஆறாவது வாதி, ஏழாவது
இஸ்ம், எட்டாவது இஸ்திம்தாத், ஒன்பதாவது ஹுக்முஷ் ஷாரிஇ, பத்தாவது மசாயில். எனவே இந்த இல்முக்குள்ள உள்ளடங்கப்படக்கூடிய இந்த 10 விடயங்களையும் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு அடுத்ததாக சொல்லுகிறார்கள், வல் பஅது பில் பஅதி இக்தஃபா வமன் தரல் ஜமீஅ ஹாஸ ஷரஃபா. வல் பஅது, சில உலமாக்களை பொறுத்தவரைக்கும், பில் பஅதி, இந்த 10 சிலதை கொண்டு என்ன செய்கிறார்கள், இக்தஃபா, போதுமாக்கிக் கொள்கிறார்கள். வமன் தரல் ஜமீஅ, யாரு இவை அனைத்தையும் உள்வாங்கிக் கொள்ளுகிறாரோ, இவை அனைத்தையும் யாரு எடுத்துக்கொள்கிறாரோ, அவர் ஹாஸ ஷரஃபா, அவர் சிறப்பை அடைந்து விட்டார். எனவே சிறப்பு என்பது பூர்த்தியில் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள். அந்த வகையில் உண்மையிலே சில உலமாக்கள் இந்த 10 விடயங்கள்ல சிலதை எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இல்முல் ஹதீஸுடைய மபதக்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் உலமாக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லுவார்கள். தக்ரீபன் 20 மபதக்கள் இருக்கிறது என்று பேசக்கூடிய உலமாக்களும் இருக்கிறார்கள். என்றாலும் இந்தியா பாகிஸ்தானுடைய உலமாக்களை பொறுத்த வரைக்கும், உலமா தியூபந்த் என்று சொல்லுவோம், இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் 8 போதுமாக்கிக் கொள்கிறார்கள். அதற்கு அர்-ருஊஸ் அஸ்-ஸமானியா என்பதாக சொல்லுவார்கள். எனவே சிலர் சிலதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனாலும் அனைத்தையும் நாங்கள் பேசுகிறது தான் சிறப்பு என்பதாக முஹம்மத் பின் அலி அஸ்-சிப்பான் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கவியிலே கொண்டு வருகிறார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய எமது பாடம் இந்த முகத்திமத்துல் இல்ம், இல்முடைய முகத்திமா என்ற இந்த தலைப்புல வரக்கூடிய இந்த 10 விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கறது. உண்மையிலே கட்டாயம் நாங்கள் தெரிந்து வைக்க வேண்டிய ஒரு விடயம்தான் இந்த விடயம். எனவே இதனுடைய மபதக்கள் சம்பந்தமாக சுருக்கமாக நாங்கள் என்ன செய்யறது, ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்க்கறது. இதை பார்ப்போமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், முகத்திமத்துல் இல்ம் என்ற எம்முடைய இந்த பாடத்துடைய இந்த பகுதியை நாங்கள் முடித்து விடுவோம். அதற்கு பிறகு இன்னும் இந்த ஃபிக்ஹுடன் தொடர்பான இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்கிறது. கிதாபுகள் அல் குத்துபு ஷாஃபிஇய்யா சம்பந்தமாக நாங்கள் பேச இருக்கிறோம். அதே போன்று இமாம் ஷாஃபிஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சம்பந்தமாக பேச இருக்கிறோம். இப்படி பல அமைப்புகளில் பின்னால் வரக்கூடிய எங்களுடைய பாடங்கள் அமையும். என்றாலும் இன்றைய எமது பாடம் முகத்திமத்துல் இல்ம் என்ற தலைப்பிலே வரக்கூடிய இந்த 10 விடயங்கள் சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் அல்லாமா முஹம்மத் பின் அலி அஸ்-சிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கவிக்கு தோதுவாக முதலாவதாக ஹத்து சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஹத்து இல்மில் ஃபிக்ஹ், ஃபிக்ஹுடைய ஹத்து சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உங்களுக்கு தெரியும் அல் ஃபிக்ஹு லோகத்தன் அல் ஃபஹம் என்று சொல்லுவோம். ஃபிக்ஹ் என்றால் லோகத்தன் நாங்கள் சொல்லுவோம், அல் ஃபஹம் என்று சொல்லுவோம். அதே இஸ்திலாஹன் ஃபிக்ஹ் என்றால் அதற்கு ஒரு வரைவிலக்கணம் இருக்கிறது. அல் இல்மு பில் அஹ்காம் அஷ்ஷரஇய்யதி அல் அமலிய்யதி அல் முக்தஸபு மின் அதில்லத்திஹா அத்தஃசீலிய்யதி என்று சொல்லுவோம். எனவே ஃபிக்ஹ் என்றால் லுகத்தன் அல் ஃபஹம் என்ற அர்த்தம். இஸ்திலாஹன் நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அல் இல்மு அறிகிறது. எதை அறிகிறது? பில் அஹ்காம் அஷ்ஷரஇய்யா அல் அமலிய்யா. அல் அஹ்காம் அஷ்ஷரஇய்யாவை நாங்கள் அறிகிறது. அல் அஹ்காம் அஷ்ஷரஇய்யாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், அல் அஹ்காம் அஷ்ஷரஇய்யா அல் இஅ்திகாதிய்யாவும் இருக்கிறது. அதே போன்றுதான் அல் அஹ்காம் அஷ்ஷரஇய்யா அல் அமலியாவும் இருக்கிறது. ஒருத்தர் அல் இல்ம் பில் அஹ்காம் அஷ்ஷரஇய்யா அல் இஅ்திகாதிய்யா சம்பந்தமாக அறிவாராக இருந்தால் இதற்கு இஸ்திலாஹன் நாங்கள் ஃபிக்ஹ் என்று சொல்ல மாட்டோம். ஆனால் லுகா ரீதியில் இதற்கு ஃபிக்ஹ் என்று நாங்கள் சொல்லுவோம். அது ஒரு தனி பாபாக நாங்கள் பேச முடியும். எனவே ஃபிக்ஹ் என்றா அதற்குள்ள பேசப்படக்கூடிய விஷயங்கள் அல் அஹ்காம் அஷ்ஷரஇய்யா அல் அமலியா
பேசப்படுகிறதா, அதற்குத்தான் ஃபிக்ஹ் என்று சொல்லுவோம். இந்த இல்மை பொறுத்த வரைக்கும் அல் முக்தஸபு மின் அதில்லத்திஹா அத்தஃசீலியா, இது எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது, எதிலிருந்து அதை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்றால் அல் அதில்லா அத்தஃசீலியா, அதில்லாக்களை பொறுத்த வரைக்கும் அல் அதில்லா அல் இஜ்மாலியாவும் இருக்கிறது, அல் அதில்லா அத்தஃசீலியாவும் இருக்கிறது. அல் அதில்லா அல் இஜ்மாலியா சம்பந்தமாக பேசுவதாக இருந்தால் இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் உசூலுல் ஃபிக்ஹ் என்று சொல்லுவோம். அல் அதில்லா அத்தஃசீலியா சம்பந்தமாக பேசுவதாக இருந்தால் இதற்கு நாங்கள் சொல்லுவோம் ஃபிக்ஹ் என்பதாக சொல்லுவோம். எனவே இந்த இடத்துல நாங்கள் இன்னமொரு விஷயத்தையும் கவனிக்கணும். பொதுவாக அதில்லாக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல நினைச்சிடக்கூடாது, அதில்லாக்கள் என்பது மார்க்கத்தில் அல்லாஹ் 2 விதமான அதில்லாக்கள் ஏற்படுத்தியிருக்கிறான். அல் அதில்லா அத்தஃசீலியா என்று ஒரு வழிமுறையும் அல் அதில்லா அல் இஜ்மாலியா என்ற ஒரு வழிமுறையும் என்று நாங்கள் நினைச்சிடக்கூடாது. உண்மையில அதில்லாக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுதான். இமாம்கள் உலமாக்கள் அதனை எதிர்நோக்கக்கூடிய விதத்தை வச்சு தான் நாங்கள் சொல்லுவோம் இவர் அல் அதில்லா அத்தஃசீலியா என்ற அடிப்படையில் அதனை நெருங்கி இருக்கிறார். உசூலியுங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுகஹாக்கள் ஒரு தலீல அவர்கள் அணுகுவதாக இருந்தால் எந்த அடிப்படையில் அணுகுவார்கள்? அல் அதில்லா அத்தஃசீலியா என்ற அடிப்படையில் அணுகுவார்கள். அதே உசூலியுங்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஒரு தலீல இவங்க அணுகுவதாக இருந்தால் அல் அதில்லா அல் இஜ்மாலியா அல் தலீல் அல் இஜ்மாலி என்ற அடிப்படையில் என்ன செய்வார்கள்? அணுகுவார்கள். எனவே அதில்லாக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுதான். அதை நாங்கள் எந்த அடிப்படையில் நோக்குறோமோ அந்த அடிப்படையில் என்ன செய்வோம்? அதை 2ஆக பிரிப்போம். ஆரம்பமே அதில்லாக்கள் 2 என்று நாங்கள் இந்த இடத்துல விளங்கிடக்கூடாது. அகீமுஸ் ஸலாஹ் என்றால் இது ஒரு தலீல். எனவே இதை பொறுத்த வரைக்கும் ஃபுகஹாக்களுடைய நோக்கு என்பது வேறையாக இருக்கும், தலீலு தஃசீலி என்ற அடிப்படையில் இருக்கும். அதே போன்றுதான் உசூலியுங்களுடைய அந்த நோக்குதலை பொறுத்த வரைக்கும் அத்தலீல் அல் இஜ்மாலி என்ற அடிப்படையில் இருக்கும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக 2வது விடயம் மௌதுஉல் ஃபிக்ஹ். ஃபிக்ஹுடைய மௌது, ஃபிக்ஹில் என்ன விஷயம் சம்பந்தமாக பேச போகிறார்கள் என்றால் நாங்கள் சொல்லுவோம் ஃபிக்ஹில் பேசுறது அஃஆலுல் முக்கல்லஃபீன், முக்கல்லஃப்களுடைய அஃஆல்கள் சம்பந்தமாக பேசுவார்கள். முக்கல்லஃப் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு சொல்லுவோம் முக்கல்லிஃப் அல்லாஹுக்கு சொல்லுவோம். எனவே முக்கல்லஃப்களுடைய அஃஆல்களை பொறுத்த வரைக்கும் அது வுஜூபா அல்லது நதுபா அல்லது ஹுர்மத்தா கராஹத்தா இபாஹத்தா ஸஹாவா ஃபசாதா இப்படியான விஷயங்கள் சம்பந்தமாக பேசுறது. இதுக்குத்தான் நாங்கள் சொல்லுவோம் இது ஃபிக்ஹுடைய மௌது என்பதாக சொல்லுவோம். அதே போன்று 3வது ஃபிக்ஹுடைய தமரா, பிரயோசனம் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஏராளமான பிரயோசனங்களை எங்களுக்கு சொல்ல முடியும். அதில் மிக முக்கியமாக எங்களுடைய இபாதத்துகளை எங்களுக்கு சரி செய்து கொள்ள முடியும். தஸ்ஹீஹுல் இபாதாத் வல் முஆமலாத், எங்களோட கொடுக்கல் வாங்கல்களை நிச்சய முடியும், எங்களுக்கு சரி செய்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் இந்த ஃபிக்ஹின் மூலமாக எங்களுக்கு ஒரு அமல் மார்க்கத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விதத்தில் எங்களுக்கு அந்த அமலை அடைந்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் இபாதத் செய்யக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய தவறு, இந்த தவறை விட்டும் ஃபிக்ஹின் மூலமாக எங்களுக்கு ஒதுங்கி கொள்ள முடியும். ஃபிக்ஹ் தெரியுமாக இருந்தால் தவறு வராமல் அந்த இபாதத்தை நாங்கள் என்ன செய்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் அல் ஃபௌஸ் பிஸ்ஸஆதத்தில் குபரா ஃபி துன்யா வல் ஆஹிரா, ஈருலகிலும் ஃபிக்ஹை நாங்கள் படிப்பதன் மூலமாக எங்களுக்கு வெற்றிதான் கிடைக்க இருக்கிறது. எனவே சுருக்கமாக ஃபிக்ஹுடைய தமரா சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். அடுத்ததாக 4வதாக நாங்கள் சொல்லுவோம் ஃபதுல். இந்த இல்முல் ஃபிக்ஹை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஃபதுல், அதனுடைய சிறப்பு சம்பந்தமாகவும் நாங்கள் பேசணும். உண்மையிலே இந்த இல்முல் ஃபிக்ஹை இதனுடைய சிறப்புகள் ஃபவாயிதுகளை மையமாக வச்சு நாங்கள் நோக்கக்கூடிய நேரத்தில் ஏனைய இல்முகளுக்கு இருக்கக்கூடிய ஃபவாயிதுகளை விடவும் இந்த இல்முல் ஃபிக்ஹ் என்பது இது உயர்ந்ததாக அஷ்ரஃபுல் உலூமாக
கணக்கெடுக்கப்படுகிறது. எந்த அடிப்படையில்? பிஅ்திபாரி ஃபாயிதத்தி, இதனுடைய ஃபவாயிதுகளை நாங்கள் நிஸ்பத் செய்யக்கூடிய நேரத்தில், அதனுடைய ஃபவாயிதுகளை நாங்கள் கணிக்கக்கூடிய நேரத்தில். எங்களுக்கு தெரியும் ஃபிக்ஹுடைய சிறப்பியல்புகளில் ஒன்றுதான் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஃபிக்ஹின் பால் ஒரு கூட்டத்தினரை அழைக்கிறான். அல் குர்ஆனுடைய வசனம் ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துல் லியதஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்கத்தில் ஃபிக்ஹ வழங்குறதுக்கு ஒரு குழுவினர் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. அதே போன்றுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான வார்த்தை மயுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், மயுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் ஃபிக்ஹ கொடுக்கிறான். எனவே ஃபிக்ஹுடைய சிறப்பியல்புகளை இது எங்களுக்கு சொல்லி காட்டுது. இந்த இடத்துல நபி அவங்களோட கவுலை சொல்லக்கூடிய நேரத்தில், ஹதீஸை சொல்லக்கூடிய நேரத்தில் சங்கையான வார்த்தை அப்படின்னு சொன்னேன். குர்ஆனுடைய வசனத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் நான் சொல்லல. ஏனென்றா அல்ஹம்துலில்லாஹ் நூறுன் அலா நூர், எனவே சங்கைக்கு மேல் சங்கை அல்லாஹுடைய கூற்று, அதனால சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால சொல்ல இல்லை. ஹைர், தவறாக புரிஞ்சிட வேணாம். அடுத்ததாக 5வது விஷயம், வாதிஉ இல்முல் ஃபிக்ஹ், இல்முல் ஃபிக்ஹ உருவாக்கியவர் யார்? ஒவ்வொரு இல்மையும் நாங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த இல்மை உருவாக்கிய ஒரு தருதுப்பார். அந்த வகையில் இல்முல் ஃபிக்ஹ பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம் அல்லாஹ் தான் இந்த இல்முல் ஃபிக்ஹை உருவாக்கினான். அல்லாஹுடைய சட்ட திட்டங்கள் தான் இந்த ஃபிக்ஹ். அதற்கு பிறகு முதலாவது இடம் நாங்கள் அல்லாஹுக்கு கொடுப்போம். அதற்கு பிறகுதான் உலமாக்கள் என்ன செய்தார்கள், இந்த ஃபிக்ஹில் ஒவ்வொன்றையும் வகைப்படுத்தினார்கள். சிலதை விட்டு வேறுபடுத்தி எங்களுக்கு தனித்தனியாக பேசினார்கள். அதனால தான் சில உலமாக்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் வாதிஉ இல்முல் ஃபிக்ஹ், இல்முல் ஃபிக்ஹை உருவாக்கியவர்கள் அல் அஇம்மத்துல் முஜ்தஹிதூன் என்று சொல்லுகிறார்கள். எனவே அதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்ததாக இஸ்மு இல்முல் ஃபிக்ஹ், இந்த இல்முல் ஃபிக்ஹுடைய பெயர், ஒவ்வொன்றுக்கும் பல பெயர்கள் இருக்கிறது. ஏன் எங்களுக்கு கூட சில நேரங்களில் ஒருத்தருக்கு 2 பெயர்கள் இருக்கலாம். எனவே இல்முல் ஃபிக்ஹ பொறுத்த வரைக்கும் அதற்கு வேறு பெயர்கள் இருக்கிறதா என்றால் நாங்கள் சொல்லுவோம் இல்முல் ஃபிக்ஹ் என்பது அதற்குரிய பெயர். அதே போன்றுதான் இல்முல் ஃபுரூ' என்பதாக சொல்லப்படும், இல்முல் ஹலாலி வல் ஹராம் என்று சொல்லப்படும், இல்மு ஷராஇ வல் அஹ்காம் என்பதாக சொல்லப்படும். அடுத்ததாக நிஸ்பத், இந்த 7வது நிஸ்பத். இந்த இல்முல் ஃபிக்ஹை பொறுத்த வரைக்கும் ஏனைய இல்முகளோடு நாங்கள் நிஸ்பத் செஞ்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம் அத்தபாயுன் வல் இஹ்திலாஃப் என்பதாக சொல்லுவோம். அதாவது லைஸ முத்ததாஹிலன் மஅ கைரிஹி மினல் உலூம். அடுத்ததாக இஸ்திப்தாத். இந்த ஃபிக்ஹுடைய இஸ்திம்தாதை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிக்ஹ எதிலிருந்து எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமாக நாங்கள் சொல்லுவோம் அல் உசூலுல் அர்பஆ என்று சொல்லுவோம். அல் கிதாப் குர்ஆன், சுன்னா ஹதீஸ், வல் இஜ்மா வல் கியாஸ், இஜ்மா கியாஸ். எனவே இந்த 4 தான் ஃபிக்ஹுடைய இஸ்திம்தாத் என்பதாக சொல்லுவோம். அதே போன்றுதான் இந்த ஃபிக்ஹை கற்றுக்கொள்வதனுடைய ஹுக்கும், சட்டம் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 9வது விஷயம் ஹுக்கும். இந்த இல்முல் ஃபிக்ஹ நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்றால் அதனுடைய சட்டம் என்ன என்றால், இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நபர்களை கவனித்து வித்தியாசப்படும். சிலவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஃபர்து ஐனாக இருக்கும், இன்னும் சிலவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்து கிஃபாயா என்ற தரத்தில் இருக்கும். அதே போன்று ஒவ்வொரு மஸ்அலாக்களை பொறுத்த வரைக்கும், உதாரணமாக பருவ வயதை அடைந்த ஒருத்தர் தொழுகை சம்பந்தமாக இவர் இந்த ஃபிக்ஹ படிப்பது என்பது அவரை பொறுத்த வரைக்கும் ஃபர்து ஐன், கட்டாயம் அவர் ஸலவாத் அல் மக்தூபா சம்பந்தமாக அவர் அறிய வேண்டும். எனவே ஒவ்வொருத்தரை பொறுத்த வரைக்கும் இது வாஜிப் ஐனியாகவும் வாஜிபுல் கிஃபாயியாகவும் வேறுபடும். அதே போன்றுதான் இறுதியான விஷயம் 10வது விடயம் மசாயில். மசாயிலு இல்மில் ஃபிக்ஹ்,
இல்முல் ஃபிக்ஹுடைய மஸ்அலாக்கள், அதில் என்ன விஷயங்கள் பேசப்படக்கூடிய விடயங்கள் என்றால் நாங்கள் சொல்லுவோம் அல் கதாயா அல் முமர்ஹன் அலைஹா ஃபில் இல்ம். இந்த இல்முல, இந்த ஃபிக்ஹில் நாங்கள் ஆதாரம் திரட்டப்பட்ட சில விவகாரங்கள், ஃபிக்ஹுடைய மஸ்அலாக்களை நாங்கள் பேச இருக்கிறோம். உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் இதில் மிக முக்கியமாக நாங்கள் எதை பேச போகிறோம், அல் அஹ்காம் அஷ் ஷர்இய்யா அல் அமலியா சம்பந்தமாக பேச போகிறோம். இதில் உதாரணம், தொழுகையை பொறுத்த வரைக்கும் தொழுகை ஃபர்ல் என்று நாங்கள் பேசுவோம். அதே போன்றுதான் நீயத்தை பொறுத்த வரைக்கும் வாஜிப் என்பது சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம். உதுவை பொறுத்த வரைக்கும் ஷர்துல் ஸஹத்தி ஸலா, தொழுகை சஹத்தாகுவதாக இருந்தால் அதற்குரிய ஷர்த் என்பது சம்பந்தமாக பேசுவோம். இப்படி ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் நோக்கிறதுக்கு இதுதான் இந்த இல்முல் ஃபிக்ஹுடைய மசாயில்களாக இருக்கிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய எமது பாடத்தை நாங்கள் இதோட நிறைவு செய்வோம். வரக்கூடிய அடுத்த எமது பாடத்தில் இல்முல் ஃபிக்ஹுடன் தொடர்புபட்ட இன்னும் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் எங்களுடைய இந்த அமர்வை பொருந்தி கொள்ள வேண்டும். இஸ்திக்லாஸோட நாங்கள் இந்த சேவையை செய்தவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்க வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.